செலவு பண்ணுவோம் வந்தாங்களா? யாரும் வரல. குஜராத்ல வெள்ளப்பாடு வந்த போது 1000 கோடி ஃபண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, ஹெலிகாப்டர்ல போய் சுத்தி பார்த்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாரும் வரல. ஆனா இன்னைக்கு பொதுமக்கள் வாக்க புடுங்கணும் அப்படிங்கிறதுக்காக தினம் வந்துட்டு இருக்காங்க. எப்படின்னா, ஒரு கொள்ளையர் கூட்டம், நான் பொதுமக்கள் பணத்தை மட்டும்தான் கொள்ளையடிப்பேன், பொது நலனுக்கு எதிராக தான் செயல்படுவேன், பொதுமக்கள் நலன் எனக்கு தேவையில்லை, என்னுடைய கார்பரேட் நிறுவனங்கள் தான் முக்கியம், இந்தியாவோட ஒட்டுமொத்த பணமும் என்கிட்ட இருக்கு, ஒட்டுமொத்த அதிகார பவர் என்கிட்ட இருக்கு, உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் விவசாயிகள் போராட்டம். வேளாண் சட்ட மசோதா ஃபார்மர் பில் 2020 கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்திலேயே சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு 5000 அட்வான்ஸ் கொடுத்து நீங்க போடுற ஒரே கையெழுத்துல உங்க இடத்த அவங்க கையகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையே எழுதி அனுப்புனாங்க. அது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். அதை தெரிஞ்ச விவசாயிகள் 1.5 வருஷத்துக்கு மேல போராடுறாங்க. டெல்லியில கடும் குளிர், நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம். அங்க நான் டெல்லியில இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த நவம்பர் டிசம்பர்ல ரோட்ல உட்காரவே முடியாது. வயசானவங்க எல்லாம் வந்து ரோட்ல உட்கார்ந்து போராடுறாங்க. அப்ப அது பொதுமக்கள் நலனை காக்கக்கூடிய அரசா இருந்தா அந்த விவசாயிகளை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு சொல்லி மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தலைவன் தான் மகத்தான தலைவர், மக்களின் தலைவர். அங்க அப்படி நடக்கல. பொதுமக்கள் நலனுக்கு எதிராக செயல்பட்டது. எதனால செயல்பட்டது? ஓட்டு பட்டியல எங்க கூத்தினாலும் எனக்கு தாண்டா ஓட்டு, நீ எங்க வேணாலும் கத்து, என்ன வேணாலும் பண்ணு, உன்னால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் மக்கள் சக்தி, மாபெரும் சக்தி அப்படிங்கறத இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க தான் காட்டணும். அவங்க அப்ப வந்து சொல்றாங்க, ஒரு நிதியமைச்சர் இத பேரிடரை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு நிதியமைச்சர் வந்து சொல்றாங்க, நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை பேரிடரை அறிவிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்கன்னா அவங்க பேரிடர் அப்படின்னு அறிவிச்சாலே, நேஷனல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாவே தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கணும். அப்படி பேரிடர்னு அறிவிக்கலன்னா அவங்க நிதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க கூடாது. நலனுக்கு எதிரான அரசா அப்படிங்கறத பொதுமக்கள் நீங்க தான் தீர்மானிக்கணும். அதுக்காக தான் சொல்றோம். இப்ப வந்து இந்த மாதிரி ஒன்றிய அரசு செய்யும் போது அடுத்ததா சில ப்ரொபோசலும் கொடுத்திருக்காங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கறத உருவாக்கணும். ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற வரி பணம் இனி ஒன்றிய அரசுக்கு போக கூடாது. நம்ம வீட்டு வரி பணம் நம்ம கிட்டயே இருக்கணும். அப்ப இருந்துச்சுன்னா நம்ம ஊர்ல ஒரு பாதிப்பு வரும்போது நம்ம எடுத்துட்டு போய் அந்த பணத்தை செலவு பண்ணி நம்ம வந்து நம்மளோட பாதிப்புகளை நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம். நம்ம அரசாங்கம் வந்து ஆய்வு பண்ணி 5000 கோடி ரூபாய் ரீஹாபிலிட்டேஷன் பண்றதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த பாதிப்புல இருந்து மக்களை மீட்டெடுக்க இவ்வளவு ரூபாய் நஷ்டஈடு வேணும் அப்படின்னு ஆய்வு பண்ணி ஒரு கமிஷனே வந்துச்சு டெல்லியில இருந்து. அந்த கமிஷன் ஆய்வு மட்டும் தான் பண்ணுச்சு. நமக்கு ஏதாவது பணம் வந்துச்சா? ₹1 கூட வரல. தமிழக முதல்வர் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில தான் 6000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த மாதிரி பல்வேறு மக்கள் நலனும் நம்மளுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய திமுக அரசு தான் கொடுத்துச்சு, அவங்க கொடுக்கல. வேளாண் சட்ட மசோதா அப்படிங்கிற ஒண்ணு ரத்து பண்ணீங்க, 1.5 வருஷம் போராடினீங்க. அத போராடி ரத்து பண்ண உடனே ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 143 அத்தியாவசிய பொருட்கள் மேல 28% ஜிஎஸ்டி வரி விதிச்சாங்க. அது ஏன் தெரியுங்களா? அதுதான் அவங்களோட டெக்னிக். அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே சட்டத்தை நீ ரத்து பண்ண சொல்லிட்ட, ஆனா என்னோட டார்கெட் என்ன? பொதுமக்கள் கையில இருக்கிற பணத்தை ஸ்டாப் போட்டு உரிக்கணும். அதுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த சட்டங்களும் திட்டங்களும் 8 கோடி தமிழர்களுக்கும் 145 கோடி இந்தியர்களுக்கும் எதிரானது. 143 அத்தியாவசிய உணவுப் பொருள், எரிபொருள் எல்லாத்திலையும் 28% ஜிஎஸ்டி வரி. பாத்தீங்கன்னா அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே ரொம்ப கொடுமையான விஷயம். இதெல்லாம் நம்மளோட அத்தியாவசிய உணவுப் பொருள். பெட்ரோல், டீசல் அத்தியாவசிய எரிபொருள். இதுல கைய வச்சா 1 மணி நேரத்துல பல கோடிகள் வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிறது சில அரசாங்கத்தோட குறிக்கோள். அந்த குறிக்கோள் வந்து பொதுமக்கள் நலனுக்கு எதிரானது. பொதுமக்களுக்கு காசு கொடுத்து உதவுற ஒரு அரசாங்கம் தான் மக்களாட்சி, மக்களுக்கான அரசு. பொதுமக்கள் கையில இருக்கிற காசை புடுங்கிறதுக்காக திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு அரசாங்கமும் சிறந்த அரசாங்கம் இல்லை. இத பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த அரசாங்கத்துக்கு வாக்கு கேட்டு பல்வேறு கட்சிகள் வருது. பல்வேறு கட்சிகளை மிரட்டி பணிய வச்சாங்க. பல்வேறு பேர்ல வழக்கு பதிவு பண்ணி கொண்டு வந்தாங்க. இவர்களுக்கு எல்லாம் எதிராக உங்களுடைய வாக்குதான் இதுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பொதுமக்களே சிந்தியுங்கள், சிந்தித்து வாக்களியுங்கள்.
அதுல இதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் போட்டாங்க, ஃபார்மர் பில் 2020 வேளாண் சட்ட மசோதாவில். என்னன்னா, அத்தியாவசிய உணவுப் பொருளான எசென்சியல் காமடிட்டிஸ் ஆக்ட் 2020 அப்படின்னு ஒரு சட்டம். அது என்ன சட்டம்னா, அத்தியாவசிய உணவுப் பொருளான அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே எப்படின்னா அதை யாரும் படுக்கல் பண்ணக்கூடாது. யாராவது படுக்கல் பண்ணாங்கன்னா நம்ம வழக்கு பதிவு பண்ணி அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம். அந்த ஒரு சட்டத்தை போட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் எத்தனை லட்சம் டன் கோதுமை, பருப்பு, அரிசி, எண்ணெய் எல்லாத்தையும் நீங்க படுக்கல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட சட்டம் அது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மக்கள் போராடினாங்க. இன்னமும் அந்த சட்டம் அப்படியே தான் இருக்குது. அந்த சட்டத்தை மாத்தல. எல்லாத்துக்கும் இந்த வரி விதிப்பு வந்துருச்சு. இந்த வரி ரொம்ப கொடுமையானது. கார்ப்பரேட் டாக்ஸ் 36%. கார்ப்பரேட் நிறுவனம் தான் பே பண்ணணும். ஒரு காமன் மேன் 100 ரூபாய்க்கு சக்கரை வாங்கும் போது 28 ரூபாய் வரி கட்டும். 1000 ரூபாய்க்கு மருந்து வாங்கும் போது 280 ரூபாய் வரி கட்டும். இது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் பாருங்க. இதே மாதிரி போச்சுன்னா இன்னும் ஒரு 5 to 10 வருஷத்துக்குள்ள பொதுமக்கள் கையில இருக்கிற மொத்த காசும் அரசாங்கத்துக்கிட்ட போயிடும். உங்க கையில காசே இருக்காது. உங்களை எல்லாம் அடிமை முறை கொண்டு வருவாங்க, சிலேவரி சிஸ்டம். 1945க்கு முன்னாடி எப்படி ஆங்கிலேயர் நம்மளை காலனியப்படுத்தினாலோ அதே மாதிரி அன்னைக்கு கிழக்கிந்திய கம்பெனி நம்மளை காலனியா ஆக்குச்சு. இன்னைக்கு வடக்கிந்திய கம்பெனி ஒண்ணு வருது நம்மளை காலனி ஆக்குறதுக்கு. அதுக்கு நீங்க வழி கொடுக்க கூடாது. உங்க கூட இருந்து பல்வேறு கட்சிகளுக்கு ஓட்டு போறவங்களும் அவங்களோட அறியாமை, தெரியாமை அதை போய் தெளிவுபடுத்துங்க. அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் எடுத்து போய் லட்சக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க.